அக்கா. நான் ஐபிபிஎஸ் பிஓல இந்தியன் பேங்க்ல செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் தான். 2020 வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி பேசிக்காக எஜுகேஷன் எல்லாமே வீட்டில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு ஃபிஷர்மேன். சரி நம்ம கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கிடச்சிது. அந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு தான் அதுக்கு போனேன். ஆனாலும் வந்து சரி நம்ம கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைக்கு போகணும். இது வந்து நம்மளோட பார்ட் டைம் ஜாபாக தான் வச்சுக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எனக்கு ஒரு அண்ணன் ஆல்ரெடி இங்கே தான் இன்ஸ்டியூட்டில் படித்து 2015 வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு பாஸ் பண்ணி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கொஞ்சம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் 2023 ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸாம்ஸ் நான் வந்து நானாகவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் தெளிவான ஐடியாஸ் எனக்கு இல்லை. ஆனாலும் சரி ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2023 ப்ரிலிம்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை. ஒரே ஒன்று ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணேன். மெயின்ஸுக்கு படித்தேன். ஆனால் அந்தளவுக்கு ஒரு கிளியரான இது இல்லை. எனக்கு போய் அட்டன் பண்ணேன். ஆனால் அதுவும் எனக்கு கிளியர் ஆகலை மெயின்ஸு. அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. நான் ரிசல்ட் வந்து 4 நாள் கழிச்சு தான் வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்ட்டு. அப்புறம் சரி என்ன தப்பு பண்ணோம், எதனால கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஏஜ் 26. என் ஏஜில் எங்கள் அக்கா செட்டில் ஆகிட்டா. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கஷ்டம் என்ன நினச்சி ரொம்ப கஷ்டம்தான். நம்ம பொண்ணையும் கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டா அவளும் சந்தோஷமாக இருப்பாள் அப்படி சொல்லிட்டு அவங்க போதும் இந்த இருக்கிற வேலை போதும், பிபிஎம் எனக்கு ஒரு 17,000 ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பளம் வரும், அது போதும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் என்னோட முடிவில் நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். சரி நம்ம வந்து கண்டிப்பாக அதாவது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2024 மறுபடியும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 மாதம் உட்காந்து பேசிக்ஸ் எல்லாமே படித்தேன் ஓரளவுக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, நீ வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீ அந்த எக்ஸாமுக்கு போகணும், இல்லாட்டி போகாத அப்படின்னாங்க. நான் அதை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு சரி அப்போ அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் எல்லாமே எழுதினேன். அந்த 2024 எழுதின ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. சரி ஓகே நம்மளோட பிளான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது போல், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் போல் அப்படி சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை வந்தது. வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு நல்லா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. வேலை பார்த்துட்டு படிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் நல்ல தூங்குற ஒரு பொண்ணு தான். ஆனால் சரி கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், இதை விட்டால் இந்த டைம் விட்டால் அப்போ எப்போயுமே இப்போ இல்லாட்டி எப்போயுமே கிடையாது அந்த மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு மெயின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் RRB எல்லாம் எழுதினேன், அது மெயின்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளியர் ஆனது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அப்புறம் அதான் எங்களுக்கு இங்கே இன்ஸ்டியூட்டில் ராஜேஷ் சார் தெரியும், அவங்ககிட்ட அக்கா பேசி இந்த மாதிரி இன்டர்வியூ கிளாஸ் வந்து அட்டன் பண்ண சொன்னாங்க. அது வரைக்குமே நான் வந்து எக்ஸாம் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு அடியும் பயந்து எடுத்து வைப்பேன். ஏன்னா நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு தெரியல, சரி ஓகே முடிஞ்சளவு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கிளாஸ் வந்தோன்னா அங்கே மெயின்ஸ் இன்டர்வியூ போகும்போது கொஞ்சம் தைரியமாக அடி எடுத்து வச்சேன். எனக்கு அந்தளவுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி, இங்கே உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு சரி ஓகே பார்ப்போம், April 1 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனாலும் நான் வந்து எந்த இடத்துலையுமே இதை ட்ராப் அவுட் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ இந்த வருஷம் கிடைக்கலனாலும் அடுத்த வருஷம் நம்ம மறுபடியும் படிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரிசல்ட் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தடவை கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து வேலை கரெக்டாக நடக்கும் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி ஓகே நம்ம கிடச்ச டைமை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோல் செட் பண்ணிக்கிட்டேன் நான். சரி நம்ம கண்டிப்பாக இந்த கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த வேலைக்கு போகும்போது இந்த பஸ்ஸில் கொஞ்சம் படிக்கிறது, நைட்டு கொஞ்சம் லேட் நைட்ஸில் உட்காந்து படிக்கிறது, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கிடைக்கிற டைம் ஒரு 5 நிமிஷமாக சேர்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். அப்புறம் 3ஆவதாக கொஞ்சம் யாரும் எது சொன்னால் கொஞ்சம் கேட்க மாட்டேன் நான். சரி நம்ம ஒரு முடிவு வச்சு தானே நம்ம அதில் கரெக்டாக போகணும், அந்த நம்ம ஒரு பாதையை சூஸ் பண்ணியிருக்கணும், அதில் போயிட்டே இருக்கணும் கரெக்டாக அப்படி சொல்லிட்டு அது 3ஆவதாக நான் கொஞ்சம் யார் சொல்கிறது எடுத்துப்பேன். எனக்கு அது ரொம்ப போட்டு அதை பாதை பண்ணிக்க மாட்டேன். சரி நம்ம ஒரு விஷயம் நினச்சிருக்கோன்னா அதை தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு நல்லா மன தைரியம் உண்டு, அதனால நீ பண்ணு முடியும் அப்படின்வாங்க. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அவள் பொண்ணு ஆனால் வீட்டு வேலைகளும் பார்க்கணும். ஆனால் எங்கள் அம்மா எனக்காண்டி இன்ன வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் கூட அலசி போடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் அக்கா அண்ணன்
எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அக்காவுக்கும் இங்கே வந்து வேலை கிடைச்சது. அதே மாதிரி நான் நினைப்பேன், தூத்துக்குள்ளே தான் இருக்கும், எல்லா ஊரில் இருந்து படிக்க வராங்க இன்ஸ்டியூட்டுக்கு. தூத்துக்குள்ளே இருந்துட்டு நம்மளுக்கே இங்கே போய் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இன்டர்வியூ வந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அதான் ஃபீல் பண்ண, முன்னாடியே வந்து இருந்துக்கலாம் போல், படிச்சிருந்தா இப்போ 2 வருஷம் வேலை பார்த்துருப்போம் பேங்க்கில். அந்த மாதிரி கடைசியாக வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி. இன்ஸ்டியூட்டுக்கு, ராஜா சார் அண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி. அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவளே போல் எல்லா படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே வேலைக்கு போகணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு பெருமையை தேடி தரணும். எங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பொண்ணு 1 பையன். மூத்த பொண்ணு இங்கே தான் IBPSல கிளியர் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கா. 2வது பையன் போலீஸாக இருக்கான். இவளும் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. நாங்கள் என்னென்னா, மூத்த பொண்ணு 24 வயசுலேயே கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். அடுத்தடுத்து 2 பிள்ளைகள் நாங்களே தான் பார்த்துட்ருக்கோம். இவளுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, வேலைக்கு போகணும், என்னோட சேர்ந்து பிள்ளைகளையும் பார்க்கணும். அப்போ வந்து மீன் பிடிக்கிற தொழிலுக்கு தான் போவாங்க. இதுக்கடையில் நான் LIC ஏஜெண்ட்டு. நானும் இவளுக்கு நிறைய வேலை கொடுப்பேன். ரெனிவல் வாங்க சொல்லுவேன், போய் கட்ட சொல்லுவேன், ரிசீட் புக் கொடுக்க சொல்லுவேன். வண்டி ஓட்ட தெரியுதுனால அவ்வளோ வேலையும் அவளே தான் பார்த்துட்டு இருந்தா. எங்கள் பெரிய வேலைக்கு எப்படி படிச்சுக்கிற போகிறா, அதுவும் இன்ஸ்டியூட்லேயும் சேர்த்து விடலை. அப்படி நாங்கள் கல்யாணத்துக்கு தான் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதுக்கு தக்கன கேட்டுட்டு இருந்தாங்க. அவள் ஒரே அடியாக நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரி வேலைக்கு போனால் தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த ஒரு தைரியத்தை நாங்கள் இப்போ தான் அதை அதாவது சந்தோஷமாக நினச்சிக்கிறோம். வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு சொந்தம். இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் சொந்தம். இன்ஸ்டியூட்டுக்காரங்க தான் நல்லா பார்த்துக்கிறீங்க. நாங்கள் பார்க்குறத விட எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது பாப்பா வந்து நம்ம 25 வயசு ஆகிட்டு 26 வயசு ஆகிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும் ஃபங்க்ஷன் வீட்டு போகணும் எதையுமே நினைக்க மாட்டா. லேப்டாப்பில் கூட படிக்க மாட்டா, செல்லை வச்சே பார்த்து படிச்சுட்டே இருப்பாள். நான் எனக்கு பயம், பிள்ளைக்கு கண்ணு கட்டி போயிடக்கூடாது, முடியெல்லாம் கொட்டி போச்சு, என்ன செய்கிறது, இவ சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேக்கால அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் ஏப்ரல் 1ஆம் தேதி 3 ரிசல்ட்டு. நான் ரிசல்ட்டே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அக்கா கிட்ட சொல்லிட்டா. அவள் அக்கா அந்த ரூமில் இருந்து ரிசல்ட் பார்க்க நாங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம். என்ன ஆகுதோ ஏதாகுதோ, வயசு வேறு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இன்னுமே நாங்கள் எங்கள் சொந்தத்தில் யாருக்குமே சொல்லலை. எங்கள் பிள்ளை பாஸ் ஆகிட்டேன்னா ஒரே பொறாமல் 3 பிள்ளைகள் 3 வேலைக்கு போகுது, 3 வேலைக்கு போகுது. அதே ஒரு இதுதான். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அது இப்போ போலீஸ்காரன் அவன் என்ன சம்பளம் வாங்குறான்னா அவனுக்கு செலவுக்கு போக மீதி எங்களுக்கு தருவான். அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு மூத்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்துற 2 பிள்ளைகள் அவள் குடும்பத்தையும் பார்க்கணும், பிள்ளைகளை நான் பார்த்துட்டு இருக்கணும்னா எங்களுக்கும் அவள் பார்க்கணும். இதுவும் குறைஞ்ச சம்பளம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகளும் வேலைக்கு போயிட்டு 3 பிள்ளைகளும் வேலைக்கு போயிட்டு அப்பா அந்த ஃபிஷிங் கூலி தான், அவங்க செலவுக்கு போக மீதியை தான் வீட்டில் கொண்டு தரணும். எங்களுக்குன்ட்டு ஒரு சொத்தோ சுகமோ எதுவுமே கிடையாது. நான் பாலிடெக்னிக் முடித்தேன், நான் வேலைக்கு போகலை. எனக்கு உடனே கல்யாணம், 6 மாதத்துல எனக்கு கல்யாணம். அடுத்த பிள்ளைகள் அடுத்தடுத்து. அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்க வைக்கலாம் நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்னு நமக்கு தான் தெரியும். அப்படி உள்ள சூழலை நம்ம படிக்காததை நம்ம பிள்ளைகள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் மூத்த பிள்ளைய நான் எடுத்த குரூப்பே அவளையும் எடுக்க சொன்னது. அந்த 2 பிள்ளைகளையும் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுவேன், நீங்கள் இந்த குரூப்பு தான் எடுக்கணும், இதைத்தான் படிக்கணும்னு. இவ எப்போவுமே சொல்லுவோம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு. நான் சொன்னது இவ எடுக்க மாட்டேன்ட்டா. நான் பிடெக், அவங்க 2 பேரும் BE, இவள் பிடெக் தான் படிப்பேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு காலேஜில் சேர்த்து விட்ற அன்னைக்கு மட்டும் தான் நாங்கள் போனோம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே எதுலேயுமே எங்களுக்கு பேசுறதுக்கு எதுக்குமே வாய்ப்பே அவங்க 2 பேரும் கொடுக்கவே இல்லை. பாப்பாவுக்கும் இங்கே சக்ஸஸ் மீட் நடக்க தான் செஞ்சு நாங்கள் வரவே இல்லை. அதனால் இப்போ இவ தைரியம் என்னென்னா நம்ம அவளோட சேர்ந்தவங்க இன்னும் யாரும் கல்யாணமும் ஆகலை, மேல் படிப்புலாம் படிக்கிறாங்க, எங்களால் படிக்க வைக்க முடியலை. வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் 2ஐயும் நாங்கள் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இவ்வளோ வேலையிலையும் இவ எப்படி போயிடுவா, கல்யாணம் முடிப்போம்மா அவள் அசையவே மாட்டேன்ட்டா. எதாக இருந்தாலும் இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. போன வருஷம் சொன்னா 2 வருஷம் டைம் கொடுங்க. இந்த வருஷம் ஒரு ரயில்வேலேருந்து ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க, கொடுத்துருவோம் அப்படின்னா 1 வருஷம் டைம் கொடுங்க. அதனால் இப்போ அவள் தான் ஜெயிச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். சுரேஷில் இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு சுரேஷுக்கு இங்கே ராஜேஷ் சாருங்கிறவங்களே எங்களுக்கு தெரியும். அவங்க மூலமாக வந்தப்போ தான் தெரிஞ்சு ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி அந்த லெகின்ஸ்லாம் போடக்கூடாது, அப்படி இப்படி இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அது ஒரு 10-15 நாள் அவங்க நல்ல கைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. அதாவது எங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விட்டது போல் இன்னும் வருங்காலத்தில் எல்லாம் என் பேரன் பேத்தியை யாருக்குனாலும் நீங்கள் தான் அது வழிகாட்டியாக இருக்கணும். ரொம்ப நன்றி.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.